வாழ்நாளில் சென்றது வராது, வாய்த்தது போதும் என்றிப்போது வீணாக மூச்சினை போக்காது, வீரைந்து இணைந்து கொண்டாலோ நலன். அல்லாஹு அல்லாஹு அல்லாஹ் அல்லாஹு அல்லாஹு அல்லாஹு. ஆசை கடல் பொங்கி விந்தாகி அந்த ஆஷிக்கு மாஷூக்கு தானாகி, லா ஷக்க உருவாகி ஒளியாகி, லா தன்ஸ திக்ரைனி என் பிறவி. அல்லாஹ் அல்லாஹு அல்லாஹு கடலாமை முட்டை கரை சனிலிட்டவின் கடலில் இறங்கி தியானம் செய்து, உடனே தன் முட்டை போரிக்கும் உவமை போல் உள்ளமையாகுமாம் என் பிறவி. அல்லாஹ் அல்லாஹு அல்லாஹு அல்ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன் வஸ்ஸலாத்து வஸ்ஸலாமு அலா சய்யிதினா முஹம்மதின் அஷ்ரஃபில் முர்ஸலீன் வ அலா ஆலிஹி வ அஸ்ஹாபிஹி வ அஸ்வாஜிஹி வ அஹ்லி பைத்திஹி அஜ்மஈன். அம்மா பஅத். அன்புக்குரிய சகோதரர்களே, அல்லாஹ்வின் நல்லடியார்களே, ஞான வழி தோழர்களே, இன்று உங்கள் மத்தியில் மொத்தமான கருத்துக்களை தராமல் சில்லறையான சில விஷயங்களை எடுத்து கூறலாம் என நினைக்கிறேன். சில்லறையான விஷயங்களாயிருந்தாலும் அவை முக்கியமானவை என்பதை நீங்கள் தெரிந்து கொள்ள வேண்டும். சில்லறை சாமான்களிலும் முக்கியமானவை இருக்கின்றன. உதாரணமாக உப்பு சில்லறை சாமான், பச்சை கொச்சிக்காய் சில்லறை சாமான் தான். ஆனால் அது இல்லாமல் கறி நாங்கள் செய்ய முடியாது, கறி சமைக்க முடியாது. ஆனால் சாமான் சில்லறை சாமான் தான். அதே போல இப்பொழுது நான் தரக்கூடிய விஷயங்கள் சில்லறையானவையாக இருந்தாலும் அவை இன்றி வணக்கம் நிறைவேறாது. அப்படியான முக்கியமான விஷயங்கள் உங்களில் சிலருக்கு தெரிந்திருக்கலாம், சிலருக்கு தெரியாமலும் இருக்கலாம். என்னை பொறுத்தவரையில் பெரும்பாலானவர்களுக்கு இந்த விஷயங்கள் விளக்கமாக தெரியாது. பல சந்தர்ப்பங்களில் ஹதீதுகளிலே, பயான்களிலே நீங்கள் கேட்டிருப்பீர்கள். பள்ளியை விட்டு வெளியே போகின்ற நேரத்தில் அது மறந்திருக்கும். ஆகவே அதை நினைவூட்டுவதற்காகவும், தெரிந்தவர்களுக்கு நினைவூட்டுவதற்காகவும், தெரியாதவர்களுக்கு அதை கற்றுத்தருவதற்காகவும் நான் சொல்லுகிறேன். புது புது என்று சொல்கிறோமே, ஒது ஒது அண்டு ஒது அல்லது, அதை புது புது என்றுதான் நாங்கள் சொல்ல வேண்டும். புது புது அல்லது உது உன் என்று சொல்ல வேணும். நம்ம அதிகமாக
ஒது செய்துட்டியா ஒது செய்துட்டியா ஒது ஒது என்று சொல்கிறோம். அது சுத்தமான பிழை. வுது என்பது பிரதானமான ஒரு வணக்கம். நானும் நீங்களும் தொழுகைக்காகத்தான் வுது செய்து கொள்கிறோம். வேறு எந்த தேவைக்காகவும் வுது செய்வதில்லை. ஆனால் நாங்கள் வுது செய்வதை வழமையாக்கி கொள்ள வேண்டும். எப்படி? வுது செய்கிறதுக்கு எவ்வளவு நிமிஷம் போகும்? ஒரு 5 நிமிஷம் போகும் ஆக கூடினா. இது பெரிய வணக்கம். வுது உடனேயே நாங்கள் எல்லா நேரத்திலும் இருக்க வேண்டும். எந்த அளவுக்கு இஸ்லாம் சொல்கிறது? நீ உறங்க போகின்ற நேரத்திலும் வுதுவுடன் செல், வுதுவுடன் உறங்கு. உறங்கினா வுது முறிஞ்சு போகுமே. ஒருத்தன் வுது செய்ததற்கு பிறகு அவன் உறங்கினால், நித்திரை செய்தால் வுது முறியுமா முறியாதா? முறியும். நித்திரை செய்வது கொண்டு வுது முறியும் என்றிருந்தால் ஏன் வுது செய்து கொண்டு உறங்க வேண்டும் என்று சட்டம் வந்தது? ஆகவே உறக்கத்தை கொண்டு வுது முறியும் என்று நீங்கள் தப்பாக நினைத்து கொள்ளக்கூடாது. தூக்கத்தை கொண்டு உறக்கத்தை கொண்டு வுது முறியாது. உலமாக்கள் எல்லாம் வுது முறிந்துவிடும் என்று சொல்கிறார்களே, அதனுடைய விவரம் என்ன? உறக்கத்தை கொண்டு தூக்கத்தை கொண்டு வுது முறியாது. ஒருவன் உறங்கி நித்திரை செய்து விழித்தானே ஆனால் வுது முறியும். அதான் சட்டம். இல்லாவிட்டால் இஸ்லாத்தில் ஏன் உறக்கத்துக்கு போகும்போது வுது செய்ய வேண்டும் என்று சட்டம் வந்தது? இவன் உறங்குறத கொண்டே வுது முறிந்து போகும் என்றிருந்தால் அந்த வுதுவில் என்ன பிரயோஜனம் இருக்கிறது? ஆகவே ஒருவன் வுதுவுடன் உறங்குகிறான், 5 மணித்தியாலங்கள் உறங்குகிறான் என்றால் 5 மணித்தியாலமும் வுதுவுடனேயே இருக்கிறான் என்பதுதான் கருத்து. எப்போது விழிக்கிறானோ அப்போதுதான் அவனுடைய வுது முறிகிறது. எந்த அளவுக்கு இஸ்லாம் சொல்லுகிறது? நீங்கள் உறக்கத்தில் இருக்கும் போதும் வுதுவுடனே இருந்து கொள்ள வேண்டும். வுதுவுடனே உங்களுடைய ரூஹு கைப்பற்றப்பட வேண்டும். நாங்க வுது இல்லாமல் இருக்கின்ற நேரத்தில் மௌத்து வந்தால் அது ஒரு குறைதான். ஆகவே வுதுவை செய்து கொள்ள வேண்டும். பெரிய வேலையில் 5 நிமிஷம் போகும் வுது செய்வதற்கு. இது ஒரு இபாதத்து, பிரதானமான இபாதத்து. சின்ன வேளாங் தரஜா கூடின வேலை. சில வியாபாரம் இருக்கு, சின்ன வியாபாரம் தான், கூடுதலான ஆதாயம் கிடைக்கும். அதுபோல இது சின்ன இபாதத்து, கூடுதலான நன்மைகளை தரும். வுது செய்தவுடன் 2 ரக்காத்து சுன்னத்தும் தொழுது கொள்ள வேண்டும். அது என்ன சுன்னத்து? வுதுவுடைய சுன்னத்து. அதுக்கு எப்படி நீங்கள் நியத்து வைக்க வேண்டும்? உஸல்லி சுன்னத்தல் வுதுஇ ரக்காத்தைனி என்று நியத்து வைக்க வேண்டும். அரபியில் சொல்ல தெரியாது போனால் வுதுவுடைய 2 ரக்காத்து சுன்னத்துக்களை நான் தொழுகிறேன் என்று தமிழிலே மனதிலே நினைத்து கொண்டால் போதும். வுது செய்த பிறகு 2 ரக்காத்து சுன்னத்துக்கள் தொழ வேண்டும். வுது செய்வதும் ஒரு வணக்கம், 2 ரக்காத்து சுன்னத்து தொழுவதும் ஒரு வணக்கம். இது ரெண்டும் மிச்சம் விசேஷமான வணக்கம். நீங்கள் வியாபாரத்துக்கு காலையிலே செல்கிறீர்கள், குளித்துவிட்டு செல்கிறீர்கள். குளித்துவிட்டு கடைசியிலே உதவெடுத்துக் கொள்ளுங்கள். நீங்கள் வியாபாரத்திலிருந்து வீட்டுக்கு வருகிறீர்கள், முகங்கால் கழுவுகிறீர்கள் அல்லது மேல் கழுவுகிறீர்கள், உதுவை செய்து கொள்ளுங்கள். இரவையில் நீங்கள் உறக்கத்துக்கு போகும்போது உதுவை செய்து கொள்ளுங்கள். எப்போது உது செய்தாலும் 2 ரக்காத்து சுன்னத்து தொழுது கொள்ளுங்கள். இதில் தரஜா மிச்சம் இருக்கு. அதுக்காக வேண்டித்தான் நான் வலியுறுத்தி சொல்கிறேன். நபியுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் மிஅராஜுக்கு போன நேரத்தில் சுவர்க்கத்துக்கு போனார்களாம். அப்பதான் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சுவர்க்கத்தில் பிரவேசிக்கிறார்கள். அவர்களுக்கு முன்னால் ஒருவர் அங்கே போயிருக்கிறார். ரசூலுல்லாஹ்வுக்கு அப்பதான் தெரியும். அது சப்பாத்து போட்டுக்கொண்டு ஒருவர் சுவர்க்கத்தில் நடந்த சத்தத்தை ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சுவர்க்கத்துக்கு போனவுடன் கேட்டார்களாம். அப்படியானால் ரசூலுல்லாஹ் சுவர்க்கத்துக்கு போவதற்கு முன்னால் அவர் அங்கே போய்விட்டார். சப்பாத்து
சப்தத்தை கேட்டார்களாம். அப்ப கேட்டார்களாம் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம், நான் தானே முதல்ல சுவர்க்கத்துக்கு வருகிறேன், எனக்கு முந்தி ஒரு ஆள் வந்திருக்கிற மாதிரி தெரியல, அவர் யாரு என்று கேட்டார்களாம். அபூ ஹுரைரா. ஹதீஸ்களை கூடுதலாக ரிவாயத்து செய்திருக்கிறார்களே ஒரு சஹாபி அபூ ஹுரைரா. அந்த மனுஷன் கல்யாணமே முடிக்கல, ஹதீஸ்களை ரிவாயத்து செய்கிறதுலேயே காலத்தை கழிச்சுக்கிட்டாரு. கல்யாணம் முடிக்கலையான்னு கேட்டதுக்கு நேரம் இல்லை என்று சொல்லி இருக்கிறார். எங்களில் யாரும் அப்படி சொல்லுவாளா, கல்யாணம் முடிக்க நேரம் இல்லை என்று சொல்றாக்கள் இருப்போமா? இல்லையே. எந்த அளவுக்கு ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுக்கு பக்கத்திலிருந்து இந்த ஹதீஸ்களை ரிவாயத்து செய்கிறதிலேயே காலத்தை கழித்த காரணத்தினால் திருமணம் செய்வதற்கு நேரம் இல்லாமல் போய்விட்டது. அப்படியான ஒரு சஹாபி, அவர்தான் சுவர்க்கத்திலே நடந்து கொண்டிருக்கிறார். அவருடைய செருப்படி ஓசைதான் இந்த ஓசை, இந்த சப்தம் என்று சொல்லப்பட்டதாம். ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் இந்த பிரயாணத்தை முடித்துவிட்டு வந்த பிறகு ஒரு நாள் சபையிலே அபூ ஹுரைரா ரலியல்லாஹு தஆலா அன்ஹு இருக்கும்போது, அபூ ஹுரைராவே, எனக்கு முன்னால் சுவர்க்கத்துக்கு போய்விட்டீரே, எந்த அமலை கொண்டு சுவர்க்கத்துக்கு போனாய், எந்த அமலை செய்த காரணத்தினால் சுவர்க்கத்துக்கு நீங்கள் சென்றீர்கள் என்று கேட்டார்கள். அதற்கு அபூ ஹுரைரா ரலியல்லாஹு அன்ஹு சொன்னார்கள், நான் அப்படி விசேஷமாக எந்த ஒரு அமலும் செய்யவில்லை, ஆனால் எப்போதாவது வுது செய்தேனே ஆனால் 2 ரக்காத் சுன்னத்து நான் தொழுதே ஆகுவேன். இது மாத்திரம்தான் நான் விசேடமாக செய்த அமல் என்று அபூ ஹுரைரா ரலியல்லாஹு தஆலா அன்ஹு சொன்னார்கள். சகோதரர்களை பார்த்தீர்களா? சுவர்க்கத்துக்கு ரசூலுல்லாஹ்வுக்கு முதல் பிரவேசிக்கக்கூடிய, உள்ளே செல்லக்கூடிய அளவு இந்த அமல் இருக்கிறது. எந்த அமல்? வுது செய்வதும், வுது செய்தவுடன் 2 ரக்காத் சுன்னத்து தொழுவதும். ஆகவே இது பிரதானமான அமல் என்பதை நீங்கள் தெரிந்து கொள்ள வேண்டும். இரண்டாவது, சில்லற விஷயங்கள். வுது செய்கின்ற நேரத்தில் பெரும்பாலான ஆக்களை நானும் பார்த்திருக்கிறேன். சில ஆக்கள் ஏதோ ஓதிக்கொண்டு வுது செய்கிறார்கள், என்ன ஓதுறாங்க என்று தெரியல. வுது செய்யும் போது ஓதுறதுக்கு தனி ஓதல் இருக்கி, அதை நீங்க பாடமாகிக்கொள்ளணும். நாங்க முஸ்லிம்கள் தானே, அது எங்களுக்கு தெரிஞ்சிருக்கணும். தனி ஓதல், முகம் கழுவும் போது தனி ஓதல், கை கழுவும் போது தனி ஓதல், கால் கழுவும் போது தனி ஓதல் இருக்கி, அது தெரிஞ்சு கொள்ள வேணும். அது எல்லாருக்கும் தெரிஞ்சுக்கிறது கஷ்டம்தானே. ஆகையினால மொத்தமாக நீங்கள் ஷஹாதத்து கலிமாவை ஓதிக்கொள்ளலாம். அதான் பெரும்பாலான ஆக்கள் ஓதுறாங்க. அஷ்ஹது அல்லா இலாஹ இல்லல்லாஹ் வஹ்தஹு லா ஷரீக லஹ் வ அஷ்ஹது அன்ன முஹம்மதன் அப்துஹு வ ரசூலுஹ். இது எல்லாருக்கும் தெரியும். இதை நீங்க ஓதிக்கிங்க வுது செய்கிற நேரத்தில். இன்னும் சிலர் வுது செய்கிற நேரத்தில் பக்கத்தில் கூட்டாளி இருந்தாருண்டா, என்ன மச்சான் எப்போ மச்சான் வந்த பதிலையிலிருந்து நீ கேட்டுக்கிட்டே கையை கழுகுறான், கேட்டுக்கிட்டே மூத்த கழுகுறான், கேட்டுக்கிட்டே காலை கழுகுறான். அவன் பதில் சொல்லி கொண்டே இதையெல்லாம் அவனும் செய்கிறான். இப்ப இது இபாதத்தாக ஆகாது. ஆகையினால் அந்தந்த இடத்துக்குரிய ஓதல்களை தெரிந்தவர்கள் ஓத வேண்டும், தெரியாதவர்கள் மொத்தமாக ஷஹாதத்து கலிமாவை ஓதிக்கொண்டு வுது செய்யலாம். வுது செய்கின்ற நேரத்தில் எங்களுடைய முகத்தை கழுவும் போது முகத்தால செய்த பாவங்கள் எல்லாம் கழுவப்பட்டு ஹவுதுக்குள்ள விழுந்துடுது. கையா கழுவும் போது கையால செய்த பாவங்கள் எல்லாம் கழுவப்பட்டு ஹவுதுக்குள் போய்விடுகிறது. காலை கழுவும் போது காலால் செய்த பாவங்கள் எல்லாம் கழுவப்பட்டு ஹவுதுக்கு எவ்வளவு காணுக்க போகுது. அது நீங்க காணுக்க கழுவுறதுனால காணுக்க போகுது. காலை ஹவுதுக்கு விட்டு கழுவினீங்கன்னா ஹவுதுக்கான போகும். முகத்தை ஹவுதுக்குள்ள விட்டு கழுகலாம், கையை கழுகலாமண்டா, ஏண்டா காலை கழுகையில ஹவுதுக்குள்ள விட்டு. அது நம்முடைய ஊர் பள்ளி வாசல்களில் பழக்கப்பட்டு போச்சு. காலை எங்க விட்டு கழுகுற, வெளியில தான் கழுகுற, உள்ளுக்கு விட்டு கழுகுறல்ல. உள்ளு விட்டு கழுகினா மோதின் முதல்ல அரைஞ்சு போட்டுருவான். நீங்க காலிக்கு போய் பாருங்க, காலியில எத்தனைய பள்ளி வாசல்கள்ல காலை எங்க கழுகுவான்? உள்ளுக்கு தான் கழுகுவான், ஹவுதுக்குள்ளங்காலையும் கழுகுவான். அது மார்க்கத்துக்கு பிழை இல்லை, விரோதம் இல்லை. அது நம்ம ஊர் வழக்கம். நம்ம ஊர் வழக்கத்தை கொஞ்சம் பேணிக்கத்தானே வேணும், இல்லை விட்டு அடிச்சு போட்டுருவான். பள்ளிக்குள்ள சப்பாத்தோட வரலாமா? நம்ம ஊர் வழக்கம் பள்ளிக்கு சப்பாத்தோட வாரல்ல, கலத்தி போட்டு தான் வரணும்.
நீ இந்தியாவுக்கு போய் பாருங்க, வடநாட்டில் அரபு நாட்டில் போய் பாருங்க, சப்பாத்தை போட்டுவிட்டு பள்ளிக்கு போவான். சப்பாத்தை போட்டுவிட்டு தவாப் செய்யறானா இல்லையா? காபத்துல்லாவை தவாப் செய்யறேன்னா அவன் பள்ளிக்கான தவாப் செய்யறான், பள்ளிக்கு வழியா தவாப் செய்யறான். அப்ப அதெல்லாம் அந்தந்த நாட்டில் உள்ள வழக்கங்கள், அதை பேணிக்கொள்ளணும். சரி, இந்த உது செய்யும் போது இவனுடைய உறுப்புகளை கழுவும் போது அவதான் அந்த உறுப்புகளால் செய்த பாவங்கள் எல்லாம் அவனுக்குள்ள போயிட்டு. இப்ப முகத்தை கழுவும் போது முகத்தால செய்த பாவம் என்னென்ன பாவம்? கண்ணால செய்த பாவம் எத்தனையோ பொம்பளைய பார்த்திருப்பான், எத்தனையோ ஹராமான விஷயங்களை பார்த்திருப்பான் கண்ணால, அது அவடத்தே போயிட்டு. மூக்கால ஹராமான வாடைகளை நுகர்ந்திருப்பான், அது அவடத்தே போச்சு. வாயால ஹராமான பேச்சுக்களை பேசி இருப்பான், அது அவடத்தே போச்சு. கையை கழுவும் போது கையால ஹராமான செயல்களை செய்திருப்பான், அந்த பாவம் எல்லாம் அப்படியே போச்சு. தலையை மசூ செய்யும் போது தலையால செய்த பாவம், மூளையால செய்த பாவம், மூளையால இவன் சிந்தித்த பாவமான சிந்தனைகள் எல்லாம் கழுவப்பட்டு போகிறது. காதை கழுவும் போது காதால செய்த பாவங்கள், காலை கழுவும் போது காலால செய்த பாவம், இதெல்லாம் கழுவப்பட்டு ஹவுதுக்குள்ள போனா எப்படி இருக்கும்? ஹவுது தண்ணி பாவம் நிறைஞ்சி கருத்த தண்ணியா தான் இருக்கும். அது என்ன போலையும் உங்களை போலையும் பொட்ட கண்ணனுக்கு தெரியா. வந்து பார்த்தா ஹவுது தண்ணி நல்லா தாண்டா தம்பி இருக்கண்டு போட்டு நாங்கையும் செய்வோம். பொட்டக்கண் இல்லாத கண் திறந்த ஒலிமார்கள் அவுலியாக்கள் ஹவுல வந்து பார்த்த உடனே ரத்தம், ஹவுலெல்லாம் அசுத்தம், இந்த தண்ணியிலிருந்து உதுவெடுக்க முடியாது என்று அவர்கள் உதுவெடுக்காமல் சென்று விடுவார்கள். அப்படி வலிமார்களுடைய வரலாறுகளை நாங்கள் பார்க்கிறோம். கண் திறந்தவன் என்றா இந்த பாவங்கள் எல்லாம் அதுக்குள்ள நிறைஞ்சி இரத்த கலர்ல தண்ணி இருந்தா இரத்தத்தால ஒது செய்ய இயலுமா? ஏலா. அசுத்தமான தண்ணியால ஒது செய்ய இயலுமா? ஏலாது. அது எங்கட பார்வைக்கு தெரியுதில்ல, ஆனா ஹகீகத்துல எல்லா பாவமும் அவங்க சேருது. சரி சகோதரர்களே, நான் எதை சொல்ல வந்தேன் என்றால், உது எதனால முறிஞ்சு போகும்ங்கிற செய்தி அதிகமான ஆட்களுக்கு தெரியாம இருக்கு. அன்றைக்கு ஒரு ஆளை என்கிட்ட கேட்டாரு, மௌலவி நீங்க சிக்கரெட்டு பத்தி நின்னீங்க வழியில, காலையும் கழுவிட்டு வாயையும் கழுவிட்டு போய் தொழுதிங்க, உத முடியாதா என்று கேட்டார். நம்பி உத முடியாது என்று நான் அவர்கிட்ட சொன்னேன். இன்னொருவர் அன்றைய கேட்டார், 2 பொம்பளைகளுக்கு நடுவால போனா உத முறையுமா மௌலவி என்று கேட்டார். இல்லை அதற்கு முடியாது என்று நான் பதில் சொன்னேன். அப்ப அந்த நேரத்தில் என்னுடைய யோசனை வந்துச்சு, ஒரு நாளைக்கு வெள்ளிக்கிழமையில ஜும்மாவுக்கு பிறகு ஒவ்வொரு முறிக்கக்கூடிய விஷயங்கள்ல ஒரு சில முக்கியமானதை, எல்லாத்தையும் சொல்ல இயலாது, முக்கியமானதை மட்டும் சொல்ல வேண்டும் என்று நான் விரும்பித்தான் என்று கிடந்தேன். நீங்கள் தெரிந்து கொள்ள வேண்டும், உதுவை முறிக்கக்கூடிய காரியங்கள் 4 தான். தெரிஞ்சுக்கிட்டா போதும். 4 தவிர வேறு எதை செய்தாலுமே உத முடியாது. 4ல் ஒன்று என்ன? ஹுரூஜு ஷைஇன் மின் குபுலின் அவ் துபுரின், முன் துவாரத்தால அல்லது பின் துவாரத்தால ஏதாவது ஒன்று வெளியானால் உத முடியும். சரியா வழங்கிக் கொள்ளணும். முன் துவாரத்தால் அல்லது பின் துவாரத்தால், ஆணுக்கு அதுதான் சட்டம், பெண்ணுக்கு அதுதான் சட்டம். முன்துவாரத்தால் அல்லது பின் துவாரத்தால் ஏதாவது ஒன்று வழியானால் உது முறியும். ஏதாவது ஒன்று வழியானால் என்றால் என்னப்பா? முன்துவாரத்தால வரும், மூத்திரம் வரும். பின் துவாரத்தால பீ வரும், மலம் வரும். இதை தவிர வேற என்ன வருமா? வேற என்ன வருமா? வராது. உங்களுக்கு தெரியாது. உங்களுக்கு தெரியும், முன்துவாரத்தால மூத்திரம் வரும், பின்துவாரத்தால மலம் வரும். இது 2 தான் உங்களுக்கு தெரியும். உங்களுக்கு தெரியும், பெரியவர்களுக்கு தெரியும், முன்துவாரத்தால மூத்திரமும் வரும், இந்திரியமும் வரும், மதியும் வரும், மணியும் வரும், பதியும் வரும். எது வந்தாலும் உது முறியும். இந்திரியம் வந்தால் உது முடியாது. அதை தெரிஞ்சுக்கொள்ளணும். நீங்க முன்துவாரத்தால் மூத்திரம் வந்தாலும் உது முறியும். மதி என்று சொல்லக்கூடிய மத நீர் வெளியானாலும் உது முறியும். வதி என்று சொல்லக்கூடிய அந்த நீர் வெளியானாலும் உது முறியும். இந்திரியம் வெளியானால் உது முடியாது. பின்துவாரத்தால் எது வழியாகும்? அது ஒன்றுதான் வழியாகும், மலம்தான் வழியாகும். மலம் வழியானால் உது முறிந்துவிடும்.
எனவே பொதுவாக நீங்கள் விளங்கிக் கொள்ள வேண்டும், ஒவ்வொரு இருக்கின்ற நேரத்தில் முன்துவாரத்தால் இந்திரியத்தை தவிர வேறு எது வழியானாலும் ஒது முறையும். பின்துவாரத்தால் மலமோ அல்லது மலமல்லாத வேறு எது வழியானாலும் ஒது முறையும். உதாரணமா வச்சுக்குவோமே, பின்துவாரத்தால மலம் வழியாகல, இவனுக்கு மலம் பாராப்பல் இருந்துச்சு, மூச்சு விட்டா ஒரு கல்லு தான் கொண்டு வந்து விழுந்துச்சு, வேற ஒன்றும் இல்லை. ஒது முறையுமா முறையாதா? முறையும். ஏன்? பின்துவாரத்தால் எது வழியானாலும் என்றால் கல்லு வழியானாலும் சரிதான், புல்லு வழியானாலும் சரிதான், எது வழியானாலும் ஒது முறையும். இதை நீங்க தெரிஞ்சுக்கிட்டீங்கன்னா விஷயம் உண்டு. எத்தனை விஷயம்? ஒதுவை முறிக்கக்கூடிய கருமங்களில் முதலாவது என்ன? முன்துவாரத்தால் அல்லது பின்துவாரத்தால் ஏதாவது ஒரு வஸ்து வழியானால் ஒது முறிந்துவிடும். குஷு அதை சொல்லலையே. இப்ப குஷு வழியானால் அது முன்துவாரத்தால் வழியாகிறதா? இல்லை, பின்துவாரத்தால் வழியாகிறது. அது வழியானாலும் ஒது முறியும். ஆகவே முன்துவாரத்தால் இந்திரியத்தை தவிர எது வழியானாலும் ஒது முறையும். பின்துவாரத்தால் மலம், குஷு போன்றது அல்லது வேறு எதுவோ வழியானாலும் ஒது முறையும். இந்த திட்டமா நீங்கள் அறிஞ்சு கொள்ள வேண்டும். இரண்டாவது, இது ஒரு விஷயம். இரண்டாவது, ஜவாலுல் அக்லி பின் நௌமி அவு பில் ஜுனூன், இவனுடைய சுய அறிவு மாறி போகுதல் போன ஒரு முறை. சுய அறிவு எதால மாறும்? நித்திரை செய்தால் சுய அறிவு மாறுமா இல்லையா? மாறும், ஒரு முறையும். ஒருவனுக்கு பைத்தியம் வந்தது, உதவோட இருக்கக்குள்ள ஒருத்தனுக்கு பைத்தியம் வந்துச்சு, ஒரு 5 நிமிஷத்துக்கு பிறகு அந்த பைத்தியம் சுகமா போச்சு, ஒரு முறையுமா முறையாதா? ஒரு முறையும். அல்லது ஒருவனுக்கு ஒருத்தன் இருந்தான், ஒருவோட இருந்தான், அவன் என்ன போதையான வஸ்துவை குடித்தான், மதுபானத்தை அருந்தினான், போதை தலைக்கு ஏறி சுய அறிவு மாறி போச்சு, பிறகு போதை தெளிஞ்சு போச்சு, இவனுடைய ஒது இருக்குமா? முறிந்துவிடும். ஆகவே இரண்டாவது காரணம், தூக்கத்தை கொண்டோ மயக்கத்தை கொண்டோ பைத்தியத்தை கொண்டோ ஒருவனின் சுய அறிவு நீங்கினால் ஒது முறியும். அப்போ ஒருத்தன் சிகரெட்டு பத்தினா ஒது முறியுமா? கஞ்சாவை குடிச்சான் ஒது முறியுமா? முடியுமாடா? கஞ்சாலவாது சிகரெட்னா பரவாயில்ல, அது சும்மா எல்லாரும் குடிக்கிற சாமான், அது ஒது முடியாதுன்னு சொல்லலாம். கஞ்சாண்டா ஒது முடியுமா முடியாதா? முடியும், முடியாது. அது கஞ்சா குடிக்கிற ஆகுமா ஆகாதா, ஹராமா ஹலாலாங்கிற பிரச்சனை வேற. இப்ப நான் சட்டத்தை சொல்கிறேன், கஞ்சாவை ஒருவன் குடிப்பதினால் ஒது எடுத்துக்கிட்டு கஞ்சாவை குடிக்கான் தம்பி, அதனால அவன் ஒது முறியுமா? அதான் கேள்வி. சட்டம் என்ன? ஒது முறியாது. ஒருவன் ஒது செய்து கொண்டு மதுபானம் அருந்துகிறான், கள்ளு குடிக்கிறான், சாராயம் குடிக்கிறான், பிஸ்கிய குடிக்கான், ஒது முறையுமா முறையாதா? ஏன் முறையும்? போதை வந்தா தானடா முறையும். போதை வந்து இவருடைய சுய அறிவு மாறினால் தானே ஒது முறையும் என்று நான் சொன்னேன். மதுபானம் அருந்துவதினால் மட்டும், கஞ்சாவை குடிப்பதினால் மட்டும் ஒது ஒரு போதுமே முடியாது. எப்போது கஞ்சாவை குடிச்சோ அல்லது தண்ணியை குடிச்சோ போதை ஏற்பட்டு இவருடைய சுய புத்தி எப்போது நீங்குகிறதோ அப்போது அவருடைய ஒது முறிந்துவிடும். இது இரண்டாவது காரணம். இரண்டாவது காரணம் என்ன? ஒருவனுடைய சுய அறிவு பைத்தியத்தாலோ மயக்கத்தாலோ நித்திரையினாலோ நீங்கி போகுதல், இதால் ஒது முறியும். மூணாவது, இல்திகாஉ ஷைஇன் வ இன் கல்ல மின் பஷரத்தி ரஜுலின் வம்ரஅத்தின் அஜ்னபியைனி, ஒரு ஆணினதும் ஒரு பெண்ணினதும் உடல் திரை இல்லாமல் படுதல். ஒரு ஆணினதும் ஒரு பெண்ணினதும் உடல் திரை இல்லாமல் படுதல் ஒதுவை முறிக்கும். அது யார் அறிக்கணும்? கல்யாணம் முடிக்கிறதுக்கு ஆகுமான பெண்களா இருக்கணும். கல்யாணம் முடிப்பதற்கு ஹராமான பெண்களுடைய உடல் திரை இல்லாமல் பட்டாலும் ஒது முறியாது. எப்படி? உம்மா இருக்கா, உம்மாவை நாம கல்யாணம் முடிக்கலாமா? இல்ல, ஹராம்.
உம்மாவுடைய உடலும் எங்களுடைய உடலும் திரை இல்லாமல் இப்படி படுகுது. ஒரு முறையுமா முடியாதா? ஒரு முடியாது. நம்மட ராத்தா மாதிரி இருக்காங்க, நம்மட தங்கச்சி மாதிரி இருக்காங்க, இவங்களை நாங்க கல்யாணம் முடிக்கலாமா? இயலாது. இவர்களுடைய உடல் திரை இல்லாமல் பட்டால் ஒரு முறையுமா முடியாதா? முடியாது. கல்யாணம் முடிப்பதற்கு ஆகுமான பெண்கள், அவர்களுடைய உடல் நமது உடலோடு திரை இல்லாமல் பட்டால் உடனே ஒரு முறிந்து போகும். அப்ப பொதுவாக நீங்க விளங்கிக் கொள்ள வேணும், கல்யாணம் முடிப்பதற்கு ஆகுமான பெண்களுடைய உடலும் நமது ஆண்களுடைய உடலும் திரை இல்லாமல் பட்டால் ஒரு முறியும். மனைவியுடைய உடல் பட்டால் ஒரு முறியுமா முடியாதா? பெண்ஜாதியுடைய உடல் பட்டால் ஒரு முறியுமா முடியாதா? உடனே முறிஞ்சு போகும், அதுல சந்தேகமே இல்லை. திரையோடு எந்த பெண்ணுடைய உடல் பட்டாலும் அது முடியாது. திரையோடு படுறதா இருந்தா எப்படி? சரீரமும் உடலும் உடலும் படாம இப்ப திரை இருக்கின்ற ஷர்ட் போட்டிருக்கி. நான் சில ஷேகுமார்களை கண்டிருக்கிறேன். அவங்களுடைய முரீது பெண்கள், பெண்கள் ஆண்களை பத்தி பிரச்சனை இல்லை, முரீது எடுத்த பையத்தெடுத்த பெண்கள் அவங்களிடத்துல உங்களோட கையை தாங்க கொஞ்சம் முத்தமிட்டு கொள்ளணும் என்று கேட்ட உடனே அவங்க அந்த கையை எடுத்து இந்த சட்டைக்குள்ள எடுப்பாங்க, இப்படி உள்ளுக்கு எடுத்து இப்படி கொடுப்பார்கள். அப்ப அந்த முரீதான பெண் இந்த சட்டைக்கு மேல அந்த கையை முத்தமிடுவாள். அவளுடைய உதவும் முடியாது, ஷேகுடைய உதவும் முடியாது, அது மார்க்கத்துக்கு ஹராம் என்றும் வராது. ஆகவே திரையோடு உடலும் உடலும் பட்டால் ஒது முடியாது, திரை இல்லாமல் பட்டால் ஒது முறிந்துவிடும். அதையும் நீங்கள் வழங்கிக் கொள்ளணும். சரி, திரை இல்லாம உடலும் உடலும் பட்டா ஒது முறியும் என்று சொல்றீங்களே, ஆசையோடு பட்டா தான் ஒது முடியுமா? ஆசை இல்லாமல் பட்டாலும் ஒது முடியுமா என்ற ஒரு கேள்வி வரும். எப்படி பட்டாலும் ஒது முடியும். சரி, குடு குடு கிளவி நடுங்கி நடுங்கி கிடக்கால ஒரு கிளவி, அவளோ ஒவ்வொட போய் நாம பிடிக்கும். ஆசையோட ஆரும் பிடிப்பானா சாக போற ஒரு கிளவிய இல்லை. இருந்தாலும் திரை இல்லாமல் அந்நிய பெண்ணுடைய உடல் பட்டால் ஒது முறியும், அவள் கிளவியாக இருந்தாலும் சரியே. ஆனால் நம்மட பொஞ்சாதியா இருந்தாலும் சரிதான், அந்நிய பெண்ணாக இருந்தாலும் சரிதான், அவளுடைய உடலில் 3 இடங்களை பிடித்தால் ஒது முடியாது. ஒன்று பல்லு. பொஞ்சாதிர பல்ல ஒருத்தன் தொடப்பனா, இப்படி உதட்டில் பட்டுறப்படா, உதட்டில் பட்டா ஒது முடிஞ்சோம். நீ சிரி என்று சொன்னா அவள் சிரிப்பாள். அந்த பல்லில் மட்டும் நீங்க இப்படி விரலை வச்சிங்கேண்டா பல்லில் மட்டும்தான் உங்களோட விரல் படுகுது, ஒது முடியாது. பல்லுண்டு, அது பொஞ்சாதிர பல்லுண்டாலும் சரிதான், அந்நிய எந்த பெண்ணுடைய பல்லாக இருந்தாலும் சரிதான், பல் படுறதினால் பல் படுவதினால் ஒது முடியாது, தெரிஞ்சு கொள்ளணும். இரண்டாவது நகம். இந்த நகம், இந்த நகத்தில் நாங்க தொட்டம், மனைவியுடைய நகமாயிருந்தாலும் சரிதான், அல்லது இன்னொரு அந்நிய பெண்ணுடைய நகமாயிருந்தாலும் சரிதான், நகத்தை தொடுவதினால் நகம் படுவதினால் ஒது முடியாது. 2. மூணாவது முடி. மனைவியுடைய முடியா இருந்தாலும் சரிதான், இன்னொரு பெண்ணுடைய முடியாக இருந்தாலும் சரிதான், முடி படுவதினால் ஒது முடியாது. பொஞ்சாதிக்கு கொண்டைய பிடிச்சி முறுக்கி குத்துறவனு இருக்கானா இல்லையா? கோவத்தில் இவன் ஒதோட நின்றான்னு வச்சுக்குவோம், கோவம் வந்துட்டு பொண்டாட்டியில கொண்டைய பிடிச்சி முறுக்கி கூத்தி விட்டான், ஒத முடியுமா? முடியாது. ஏன்? இவன் பிடித்தது முடி, நகம், பல்லு, இந்த 3ஐயும் தொடுவதினால் ஒத முடியாது. அப்ப எத்தனை விஷயம் இப்ப சொல்லியிருக்கேன்? 3 விஷயம். ஒன்றென்ன? முந்துவாரத்தால் அல்லது பிந்துவாரத்தால் ஏதாவது ஒரு வஸ்து இந்திரியத்தை தவிர வெளியாகுதல் ஒதுவை முறிக்கும். இரண்டாவது, தூக்கத்தை கொண்டோ மயக்கத்தை கொண்டோ பைத்தியத்தை கொண்டோ சுய அறிவு நீங்கினால் ஒது முறியும். மூணாவது, அந்நிய பெண்ணுடைய உடலும் ஆணுடைய உடலும் திரையில்லாமல் பட்டால் ஒது முறியும். நாலாவது, மஸ்ஸு ஃபர்ஜில் ஆதமியி பிபாத்தினில் கஃபி வல் அஸாபிஇ. இந்த கைக்கு வெளிப்பக்கம் உள்பக்கம் என்று நின்றிருக்கு தம்பி, இதை நீங்கள் தெரிஞ்சு கொள்ளணும். ஏன்னா சிலவன் ஒன்று எடுத்துக்கிட்டு பள்ளிக்கு எரிக்கக்குள்ள இல்லாட்டி வீட்டில் எரிக்கக்குள்ள
அங்கே சொறிகிற நிலைமைகள்லாம் வரும். ஆகவே இவன் என்ன செய்வான், கையை போட்டு சாரனுக்குள்ள கையை போட்டு அங்கெல்லாம் சொரிஞ்சிக்குவான். அப்போ அது உதவ முடியுமா முடியாதாங்கிறத தெரிஞ்சுக்கணும். அப்போ எப்போ உதவ முடியும், இவருடைய ஆண் குறியை ஆண் உடம்பங்கமே அந்த ஆண் குறியை அரபில் தக்கரன்னு சொல்லுவாங்க. தக்கரை ஆண் குறியை கையினுடைய உட்பகுதியை கொண்டு பிடித்தார் என்றால் உதவ முடியும். அப்ப சொறிகிற என்றாலும் என்ன செய்யணும், இந்த வெளிப்பக்கத்தால் வேண்டுமெண்டா சொரிஞ்சிக்கலாம், இப்படி உதவ முடியாது. இந்த கையினுடைய உள்பகுதியை கொண்டு சொறிந்தால் உதவ முடியும். உள்பகுதி என்றா எப்படி தெரிஞ்சுக்கிற நீங்க, இந்த ரெண்டு கையையும் இப்படி சேர்க்கிற போது எது உள்பக்கமாக அடங்குதோ அது உட்பகுதி என்று கருத்து. அந்த உட்பகுதியால் ஆண் குறியை தொட்டானே ஆனால் உதவ முடியும். விதையை தொட்டான், கொட்டை கொட்டைன்னு சொல்றோமே, விதையை தொட்டான் உதவ முடியுமா? உதவ முடியாது. விதையில கடிக்குதா உங்களுக்கு? உள்ளங்கையாலையும் சொறைஞ்ச புறங்கையாலையும் சொறைஞ்ச, அதை பத்தி எந்த பிரச்சனையும் இல்லை. ஆண் குறியில கடிக்குதா சொறியணுமா? உள்ளங்கையால உட்பகுதியால, கையின் உட்பகுதியை கொண்டு நீங்கள் சொறியக்கூடாது. ஆகவே இந்த நாலும் தான் உதவ முடியும். இதெல்லாம சோறு சாப்பிட்டா உதவ முடியுமா? சிகரெட் குடிச்சா உதவ முடியுமா? கஞ்சா குடிச்சா உதவ முடியுமா? மதுபானம் அறிஞ்சினா உதவ முடியுமா? பிரியாணி செஞ்சா உதவ முடியுமா? அது செஞ்சா இது செஞ்சா உதவ முடியுமான்னு கேட்க தேவையில்லை. இந்த நாளை கொண்டு மட்டும்தான் உதவ முடியும், வேறு எதை கொண்டும் உதவ முடியாது. ரெண்டு பொம்பளைகளுக்கு நடுவில் நீ நடந்தாலும் சரிதான், ஒரு பொம்பளை கும்பத்துக்குள்ள போய் நடந்துகிட்டு போனாலும் சரிதான், உதவ முடியவே முடியாது. வேறு இந்த உதவ முறிக்கிற சந்தை இருந்தால் நீங்க கேட்டுக்கொள்ளணும். அடுத்தது இன்னொரு சில்லறை விஷயம், அது நம்மட பள்ளியிலேயும் நடக்குது, வேற பள்ளியிலேயும் நடக்கும் என்று நான் நினைக்கிறேன். ஏன்னா வேற பள்ளிக்கு நாம போகாதனால தெரியாது. என்ன காமத்து சொன்ன உடனே எத்தனை பேர் தொலை வந்திருப்பான், கொஞ்சம் பேர் காமத்து சொன்ன உடனே போய்த்துருவான் முதலாவது சபைக்கும். சிலவும் போக மாட்டான், அங்கல பின்னி இஞ்சல பின்னி நிற்பான். என்னதுக்குன்னா அந்த ஃபேனுக்கு கீழே நின்றுக்கலாம் தண்டத்துக்காக வேண்டி அங்கல நிற்கிறேன் ஜல நிற்கிறேன். முதலாவது சப்பு நிறைஞ்சு போச்சா, ரெண்டாவது சப்புக்கிட்ட அந்த ஃபேன் இருக்குமாமண்டா ரெண்டாவது சப்புக்கு ஓடிடுவான். இதுக்கிடையில் இந்த சின்ன பொடிய மாதிரி இருக்கானுங்களே, இவனுகள் ஃபேனுக்கு எல்லாம் கவனிக்க மாட்டான். இந்த பெரியாக்கள் தான் கொஞ்சம் ஃபேனுக்கு கீழே நிற்ப பண்ணிட்டு ரெஸ்டாக தொழுவம் பண்ணி பார்க்குறாக்கள். சின்ன பொடிய மாதிரி அப்படி பார்க்குறாக்கள் இல்லை. இவன் என்ன செஞ்சிருவான், முதல் சப்புக்கும் போய் நின்றுவான். ரெண்டாவது சப்புலையும் பெரியாக்கள், மூணாவது சப்புலையும் பெரியாக்கள். முதல் சப்புல ரெண்டு சின்ன பிள்ளைகள் நின்றா, இந்த முதல் சப்புல நிற்கிறாளோ அல்லது ரெண்டாவது சப்புல நிற்கிறாளோ, அவன் எங்க போய் நிற்கான், முதலாவது சப்புல நிற்கான் அவன் சின்ன பொடியன். பின்னளவு ரெண்டு போட்டு பின்னால நிற்கிற பெரிய ஆளை இழுத்து முதலாவது சப்புல வைக்கிறாரே, சட்டப்புல. நம்மட வழியில நடக்கிறத நான் கண்டுறீங்க, அது சட்டப்புல. ஏன் தெரியுமா, முதலாவது சப்புல நின்றா தரஜா கூட, ரெண்டாவது சப்புல அதை விட கொஞ்சம் குறைய, மூணாவது சப்பு அதை விட குறைய, நாலாவது சப்பு அதை விட குறைய. அப்படித்தான் தரஜாக்கள் இருக்கு, சவாபுகள் இருக்கு. இந்த சின்ன பையன் இந்த சவாபை கூடுதலாக எடுத்துக்கொள்ளணும் என்று முதலாவது சப்புல போய் நின்ற உடனே நீ அந்த சவாபையெல்லாம் எடுக்கப்படாண்டு அவனை போடா பின்னாலே என்று போட்டு பெரிய ஆளை தூக்கி வைக்கிறது நியாயமா? நியாயம் இல்லை. அவன் சவாபை எடுக்கணுங்கிறதுக்காக அவன் முன் சபுக்கு வந்தான். அப்படி என்ன அவன் பாரத்துக்கு முன்னாலே நீ வாவேன், நீ ஏன் பேனை பார்த்து கட்டி சுணங்கி நிற்கா? ஆகையினால இது ஒரு சில்லறை விஷயம். எப்போதாவது நீங்கள் தொழப்போனால் காமத்து சொன்ன உடனே பெரிய ஆக்கள் முன் சபுக்கு போயிட்டுரும். ரசூலுல்லாஹ் அப்படித்தான் சொல்லியிருக்காங்க, வலி எலிய நீ உலுன்னுஹா, என்னை புத்தி உடையவர்கள் அடுத்தாற்போல் நிற்கவும் என்று சொல்லி இருக்கிறார்கள். அதாவது முன் சபுல கொஞ்சம் புத்தி உள்ளாக்கள், சட்டம் தெரிஞ்சாக்கள் நிற்கணும் என்று சொல்லியிருக்காங்க. ஏன் சொன்ன தெரியுமா, பேசிமாம் தொழுவிக்காரன் வச்சுக்கோமே, நம்ம ஊர்ல அது நடக்கிறல்ல, நடந்துட்டா என்ன தம்பி செய்கிற, ரெண்டாயிர காத்து தொழுது அத்தகையாத்தில் இருக்கக்குள்ள குசுக்கண்டு இமாமுக்கு குசு போயிட்டு தொழுவிச்ச இமாமுக்கு என்ன செய்யற, அவர் குசு போனா பின்னால சப்புல நிற்கான், 100 பேர் நிற்கான். ஒருத்தருக்கும் தெரியாம மற்ற 2 காத்தையும் தொழுவிக்கிறையா, அல்ல ஒளிம்பி நின்று தம்பி எனக்கு குசு போயிட்டு நீங்க என்ன செஞ்சேன்னு சொல்றியா, என்ன செய்யற? சட்டம் வேணும் அல்லவா, சட்டம் வேணுமே.
இவருக்கு ரகசியமா குசு போனாலும் சரிதான், அல்ல சத்தமா குசு போனாலும் சரிதான், பாக்கி தொழுகையை அவர் தொழக்கூடாது. முறிஞ்சு போச்சு. முறிந்த பிறகு அவர் தொழுகையை நடத்தினால் பாவம், அவருடைய தொழுகையும் பாத்திலாகி பின்னால நிற்கிறவன்கள தொழுகையும் பாத்திலா போயிடும். அப்ப அவர் முதலாவது ரக்காத்திலேயோ இரண்டாவது ரக்காத்திலேயோ மூணாவது ரக்காத்திலேயோ பேசி மாமுக்கு குசு போனா அவர் மெல்ல என்ன செய்யணும், ஒழும்பிட்டு ஜல வந்துடும். வந்தா இருக்கவன்கள் எல்லாம் தரமாறுவான். இது என்னடா இது, பேசி மாம் தொழுவிச்சாளுந்தா போறாரு, குசு சத்தம் கேட்டுச்சண்டா பரவாயில்ல, குசு விட்டத்தினாலே இவர் ஒழும்பிட்டு போறாரு ரெண்டு விளங்கிக்குவாங்க. ரகசியமா குசு போயிருந்துச்சண்டா அவருக்கு, அவர் ஒழும்பிட்டு போனாருண்டா, என்ன பேசி மாம் ஒழும்பிட்டு போறேன் யோசிப்பான் அல்லவா, யோசிக்கப்படா என்ன நினைச்சுக்கணும், அவருக்கு முறிஞ்சிருக்கு அதனால போறாருன்னு வச்சுக்கணும். நினைச்சா இப்ப நடக்கிற நிலைமை என்ன, ரெண்டாயிர காத்துல பேசி இமாம் பெய்த்தாரு, பின்னால நிக்கிறாக்கெல்லாம் நீங்க என்ன செய்வீங்க, என்ன செய்யணும்னு தெரியுமா? அதற்காகத்தான் ரசூலுல்லாஹ் சொன்னார்கள், என்னை அடுத்தாற்போல், அதாவது முதலாவது சஃபிலே புத்தி உடையவர்கள் மார்க்கம் தெரிந்தவர்கள் நின்று கொள்ளட்டும் என்றார்கள். ஏன் இமாம் போனாரா, முன் சஃபில் யாருக்குண்டான தொழுவிக்க கூடிய விஷயம் தெரிஞ்ச ஒரு ஆள் இருந்தா மெல்ல அவர் என்ன செய்யணும், பேசிமாம் நின்றாரே அந்த இடத்திலேயோ அல்லது அதுக்கு முன்னாலேயோ ஒரு ஆள் நிற்பார், முன் சபையில் நிற்பான் தானே, 10 பேர் நிற்கான்னு வச்சுக்குவோம். 10 பேர்ல ஒருவன் தொழுவிக்க தெரிஞ்ச ஒரு ஆளாக இருந்தால், இமாம் முறிந்த காரணத்தினால வெளியேறினாரே, ஆனால் முன் சபையில் நிற்கிறவன் ஒரு அடி முன்னுக்கு வச்சு அவர் நின்று இமாம் எதிலிருந்து விட்டாரோ அதிலிருந்து தொடர்ந்து அவர் தொழுகையை நடத்த வேண்டும். முதல் சபையில் நிற்கிறது 10 பேர் எரும மாடண்டா என்ன செய்யற, நீங்க எந்த பள்ளி என்னன்னு பாருங்க. முதல் சபையில் இந்த உலமாக்களா அனுப்பாக இல்லை, பாமர மக்கள் தான் கூடுதலாக நிற்கும். உலமாக்கள் எங்கே நேரம் மூல முடுக்கல நிற்பான். அங்க மூல முடுக்கல நிற்கிறவன் அங்க முதலாவது சபுக்கு போகலாமா, எத்தனையோ சபுகளை கடந்துகிட்டு எவ்வளவு பிரச்சனை ஆகும். ஆகையினால முதலாவது சப்பில் தொழுகை நடத்துவதற்கு தெரிந்தவர்கள் நின்றால் இமாமுக்கு இப்படியான ஒரு பிரச்சனை ஏற்படும் போது அவர்கள் முன்னாகி அந்த தொழுகையை தொடரலாம். இதை நீங்கள் வழங்கிக் கொள்ள வேண்டும். ஆகையினால எந்த ஒரு பள்ளியாக இருந்தாலும் சின்ன பிள்ளைகள் போய் சப்புல நின்றுட்டாங்க என்றா, தம்பி நீ சின்ன பிள்ளை பெரியாக்களுக்கு தான் இங்க இடம் கொடுக்கணும், நீ பின்னால போ என்று சொல்லாதீர்கள். அது பாவம். அவன் அடைய போகின்ற நன்மையை கெடுத்த குற்றம் உங்களுக்கு கிடைத்துவிடும். எனவே சின்ன பிள்ளைகள் போவதற்கு, பெரியாக்கள் போய் நிற்கிற நல்லந்தான், சின்ன பிள்ளைகள் போய் நிற்பதற்கு முதல் பெரியாக்கள் போய் நின்றுவிட வேண்டும். இவ்வளவும் சில்லற விஷயங்கள். இன்னும் சில்லற விஷயங்களை நான் குறித்து வைத்திருக்கிறேன். நேரம் நின்று விட்டது. இன்ஷா அல்லாஹு தஆலா அடுத்த வாரம் கூறலாம். அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு.